வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம். தென் வந்து எரர் ஹேண்ட்லிங் நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பைத்தானை வந்து எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணுறது நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பைத்தாங்கிறது வந்து என்னென்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். இது வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரோமில் வந்து நெட்டு இருந்தால் போதும், நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுவோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு வந்து போதும். பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து உள்ளே போவோம். இந்த பேஜ் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே போவோம். இதில் வந்து என்ன இருக்கும்னா அதோட வெர்ஷன் இருக்கும். தென் வந்து பைத்தானில் வந்து என்ன லிங்க்ஸு, லினக்ஸு, மேக்கு, யூனிக் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதான் வந்து பைத்தாங்கிறது வந்து ஓப்பன் ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் தான் நம்ம வந்து சொல்லுவோம் பைத்தாங்கிறது. அது வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகுமா? இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து டவுன்லோட் பைத்தான் 3.12.1 இந்த வெர்ஷன் தான் நம்ம வந்து பைத்தாங்கிறது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா எப்படி வந்து பைத்தான் ஃபார் விண்டோஸ் இல்னஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து காமிக்கும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பைத்தானில் வந்து டவுன்லோட் ஆகும். எதையாச்சும் போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தான் ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இப்படி அந்த டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பைத்தான்ங்கிறது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் நவ் கஸ்டமர் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கீழே வந்து ஆட் பைத்தான் .exe2 பார்த்துருக்கு. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸில் கரெக்டாக போய் அப்போ தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகும். சர்ச் பண்ண நம்மளுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி. தென் வந்து அடுத்தது வந்து கஸ்டமர் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து இந்த இது பார்த்து வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் நவுன்னு இருக்கா, இன்ஸ்டால் நவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து மெதுவாக தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸ்லோவாக தான் வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். பைத்தாங்கிறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்டெக்ஸ்லாம் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து நான் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து இப்போ பைத்தான் ப்ளேலிஸ்ட்டு மட்டும் கிடையாது, நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது. இந்த சேனலில் போய் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜ் தான் தெரியணும் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து ஆசியா ஃப்ரெஷர் கொண்டு வந்து பைத்தாங்கிறது நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ 12th வந்து போர்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்களா. பைத்தாங்கிறது யார் வேணால் கற்றுக்கலாம். சி லாங்குவேஜ் தெரியணும், C++ லாங்குவேஜ் தெரியணும் அப்படிலாம் கிடையாது. ஆசியா ஃப்ரெஷர் கொண்டு நம்ம வந்து பைத்தாங்கிறது வந்து கற்றுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இந்த வந்து பைத்தான் வந்து டவுன்லோட் ஆகுறதுக்கு. இந்த வீடியோவில் வந்து நான் ஐடியலி பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து இதுலேயே வந்து பைச்சாம்னு இருக்குது. அதை வேணால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். பைச்சாம்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிரும், டவுன்லோட் ஆயிரும் நம்மளுக்கு. முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். நெட்டு மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், டக்குன்னு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா, இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ பைத்தான்ங்கிறது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சர்ச் பாரில் போய் இந்த இடத்துக்கிட்ட வந்து IDLE அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்துருச்சு. அது IDLEங்கிறது இப்போ நம்ம வந்து டவுன்லோட் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். சர்ச் பாரில் போயிட்டு அதை சர்ச் பண்ணிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து இப்போ நம்ம கரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிருக்கு செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ பிரிண்டில் வந்து பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து பைத்தானோட பேஜ். இது வந்து நம்ம வந்து சிங்கிள் கமாண்டை தான் இந்த பேஜில் நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இதுவே வந்து மல்டி கமாண்ட் நமக்கு ரன் பண்ணி பார்க்கணும்னா இதுவே வந்து நியூ பேஜை கொடுத்து இந்த மாதிரி கண்ட்ரோல் நியூ பேஜை கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி வந்து C++ லாங்குவேஜை ஏதோ ஒரு நேமை போட்டு .c++ அப்படி நம்ம ஆட் பண்ணுவோமோ சேவ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நேம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் UK அப்படின்னு போட்டு .py இப்படி ஃபார் டாக்குமெண்ட்டில் இப்போதைக்கு நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து UK.py இப்படி தான் நம்மளுக்கு வந்து பைத்தாங்கிறது சேவ் பண்ணணும். இதான் வந்து இந்த பேஜில் வந்து மல்டி கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். மல்டி கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஏன்னு ஒரு வேரியபிளில் வந்து இப்போ 10 அப்படின்னு கொடுத்துக்கிட்டா அடுத்து வந்து பின்னு ஒரு வேரியபிள் 20ன்னு கொடுத்துக்கிட்டு அடுத்து C is equal to A+B அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். பிரிண்டில் வந்து நான் கால் பண்ணுறேன். என்னென்னா பிரிண்ட் ஆஃப் C அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சிங்கிள் கமாண்டில் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டு வந்துடும். இதுதான் வந்து பைத்தாங்கிறது. அண்டு இது வந்து மல்டி கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தென் வந்து அது வந்து சிங்கிள் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் வந்து பைத்தாங்கிறது வந்து இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரோமில் போயிட்டு நம்ம வந்து பைத்தான் டவுன்லோட் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்க்கை டச் பண்ணி டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணோன்னா செட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பைத்தாங்கிறது நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். Thank you so much.